சூசான் நகரிலே இருக்கிற எல்லா யூதர்களையும் ஒன்று திரட்டுங்கள். ஊக்கமாக உபவாசித்து ஜெபியுங்கள். அரண்மனையில் இருக்கிற நானும் என் செவிலியரும் அதேபோல் 3 நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் உபவாசித்து ஊக்கமாக ஜெபிப்போம் என்று சொல்லி எஸ்தர் மொர்தெகாய்க்கு செய்தி அனுப்புகின்றார். அதேபோல் குறிப்பிட்ட நாளிலே சூசான் நகரில் இருந்த எல்லா யூதர்களும், அரண்மனையில் இருந்த எஸ்தர் ராணியும் அவளுடைய செவிலியர் பெண்களும் எல்லாரும் ஊக்கமாக உபவாசித்து உண்ணாமலும் குடியாமலும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கின்றார். அவர்கள் செய்ததை பார்க்கின்றார். எஸ்தர் ராணிக்கும் யூதர்களுக்கும் அரசனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்கின்றார். பிரியமானவர்களே, யூதர்களின் எதிரியான அந்த ஆமான் கொல்லப்படுகின்றான். யூதர்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். அவர்களுடைய மரண கட்டுகள் உடைந்தன. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமான